வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8.1ல் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2 இது ரெண்டுக்குமே ரேஞ்ச் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இதைத்தான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும், இல்லை இதுதான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான், தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. ஓகேங்களா? ஸோ இதில் அவன் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது என்னது, ரேஞ்ச். ஓகேங்களா? ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர் அப்படின்ற சிம்பலில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் டேட்டா, ஓகேங்களா, எல் மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா, லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா அப்படின்றது தான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் டேட்டா, அதிகமான டேட்டா எது அப்படின்னு பாருங்கள், 125 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ எல் வந்து என்னது, 125. அதே இது ஸ்மாலஸ்ட் டேட்டா என்ன இருக்குதுன்னு பாருங்கள், எல்லாத்துலேயும் விட கம்மியாக இந்த எஸ் 63. ஓகேங்களா? எஸ் இஸ் ஈக்குவல் டு 63. அப்போ எல் மைனஸ் எஸ் என்ன வரும், 125 மைனஸ் 63. ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், ஆர் ஈக்குவல் டு 62. ஓகேங்களா? 62 அப்படின்றத ரேஞ்ச் அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அப்போ லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்றது இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படி எல் மைனஸ் எஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 62 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். இது வந்து என்னது, ரேஞ்ச். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா டிவைடட் பை, ஓகேங்களா, ஸோ லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா டிவைடட் பை லார்ஜஸ்ட் டேட்டா ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண வரக்கூடியது தான். ஓகேங்களா? ஸோ லார்ஜஸ்ட் டேட்டா 125, ஸ்மாலஸ்ட் டேட்டா 63 நமக்கு தெரியும். எல் மைனஸ் எஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுட்டோம், 62. அதே இது எல் ப்ளஸ் எஸ் 125 ப்ளஸ் 63. ஸோ அப்போ 62 டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 188 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இதை இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா, கட் பண்ணிங்க அப்படின்னா 0.63 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். இதுதான் வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் இது செஞ்சுருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் அப்படின்னா நம்மளுக்கு என்னது, ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ன்ற ஃபார்முலாவில் எல்ன்றது லார்ஜஸ்ட் டேட்டா, எஸ்ன்றது ஸ்மாலஸ்ட் டேட்டா. ஸோ அதே இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்றப்ப எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படின்ற ஃபார்முலாவே போட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் இதுதான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டிவிஷனில் என்னென்ன சம்மெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம், என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன், செகண்ட் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் வந்து எல் மைனஸ் எஸ். ஓகேங்களா? எல்லுன்றது இருக்கிறதுலையே அதிகமானது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 61 தான் இருக்குது. அப்போ 61.5 மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா இருக்கிறதுலே கம்மி இந்த 13.6. ஓகேங்களா? ஸோ இது மைனஸ் இது சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. 14ல் 6 போனால் 8 பாயிண்ட்டு, அகைன் 10ல் 7 போனால் 10ல் 3 போனால் 7, 5ல் 1 போச்சுன்னா 4. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் ரேஞ்சுன்றது 47.8 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கிது. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்ப்போமா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பாருங்கள் என்ன ஃபார்முலா, எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் மேலே கண்டுபிடிச்சிட்டோம். எல் ப்ளஸ் எஸ்ன்றப்ப லார்ஜஸ்ட் டேட்டா 61.4 ப்ளஸ் 13.6. ஸோ இது கீழே இருக்கிறத நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வரும் 75. இது 47.8. ஸோ 75 47.8 கட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்கள், 5 7s are 35. ஓகே, ஸோ எனக்கு ஆன்சர் வந்து பாயிண்டில் தான் வரும், ஏன்னா கீழே இருக்க தான் பெரிய நம்பர். அப்போ 0 பாயிண்ட். ஓகேங்களா? 0 பாயிண்ட் இது வந்து 5ல் தான் வரும். 6 போட்டிங்கன்னா 42, அது வந்து 6 5 30.
ஓகே ஓகே இது 6 தான் வரும் ஓகேங்களா 6ஏ வரும். ஸோ 6.3 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ 0.63 அப்படின்றத ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் டேட்டா மைனஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா டிவைட் பை லார்ஜஸ்ட் டேட்டா ப்ளஸ் ஸ்மாலஸ்ட் டேட்டா ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 0.63 அப்படின்றத ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாமு. இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்பரே. அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் உங்களுக்கு பார்வைக்கு இதை சம கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ரேஞ்சுன்றது L-S, ஆறுன்றது 62 வருது. இதன்படி பார்த்தா அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்றப்ப L-S டிவைட் பை L+S. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 62 டிவைட் பை 188 கட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 0.3829 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஓகேங்களா. அதாவது செகண்ட் சம் பாருங்கள், ஆர் வந்து L-Sன்ற ஃபார்ம்லாம் போடும்போது எனக்கு வந்து 47.8 கிடைக்கிது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் அப்படி போட்டு பார்த்தோம் அப்படின்னா 0.63 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.